வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி 11ஆம் தேதின்னு சொல்லி 2 கட்டமா நடைபெறவிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. இந்த முதல் கட்ட வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததுக்கு அப்புறமா இந்திய அலையன்ஸ்ல காங்கிரஸ், ஆர்ஜேடி பல இடங்கள்ல நேரடியா மோதுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இந்திய அலையன்ஸே உடைஞ்சு போயிடுமா அப்படின்ற ஒரு செய்திகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல தேர்தல் சம்பந்தமான கருத்து கணிப்பு முடிவுகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நாம ஜன்லோக் போல் அவர்கள் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 243 தொகுதிகள் இருக்கக்கூடிய பீகார் சட்டமன்றத்துல 122 பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். சோ அந்த வகையில யாருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். களத்துல என்டிஏ, இந்திய அலையன்ஸ், மகா கட்பந்தன் அப்படின்ற பெயர்லையும் ஜன் ஸ்வராஜ் அண்ட் ஏஐஎம்ஐஎம், ஆம் ஆத்மி பார்ட்டி இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. சோ யாருக்கான வாய்ப்புகள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜன்லோக் போலினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ 142ல இருந்து 145, மகா கட்பந்தன் 73ல இருந்து 78, ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி 16ல இருந்து 21, மற்றவர்கள் 4ல இருந்து 7 அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ ஒரு கிளீன் மெஜாரிட்டியில ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. மினிமம் சீட் பிடித்தா கூட 142, மகா கட்பந்தன் மேக்சிமம் பிடித்தா கூட 78. ஸோ மீண்டும் என்டிஏவினுடைய அரசாங்கமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்லோக் போல் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுல சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.